வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா முனேஷ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் கொஞ்சம் கூட மதிக்காம போறீங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஷாப்பிங் விளாக். இன்றைக்கி வந்துட்டு போயிட்டு நம்ம குட்டி தங்கத்துக்காக ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணணும். அதாவது என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து போன விளாகில் எனக்கு நிறைய சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். நான் கேட்டேன் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, இது இது எடுத்துகிட்டு போங்க, இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அங்கே போயிட்டு அங்கே அதாவது டிமார்ட் தான் போகிறோம். டிமார்ட் போயிட்டு டிமார்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ, நம்ம ஆன்லைன் ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து கம்பேர் பண்ணிவிட்டு என்ன வாங்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் மேக்ஸிமம் நீங்கள் சொன்னது வந்து எல்லாமே நான் எழுதி வச்சுருக்கேன், பார்க்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து என்ன ஷேடு லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபேஸஸ் கனடாவோட லிப்ஸ்டிக் தான், நல்லாயிருக்கும். இந்த லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன். 24 hours வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இப்போ காலையில் நம்ம எங்கே வெளியே போகிறோமோ, நம்ம கிளம்பிட்டு நம்ம போட்டு நம்ம கிளம்புறோம் அப்படின்னா, நம்ம ரிட்டன் வர வரைக்கும் அப்படியே இருக்குது. நம்ம சாப்பிட்டாலும் என்ன பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக இருக்குது, நல்லா இருக்குது. அது வந்து கேட்டிருந்தீங்க. அந்த லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி சஸ்மிதா ஐடி இதில் என்னம்மா இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஸ்மிதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட செகண்ட் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் லிங்க்குன்னு கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் டிஎம்க்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்காக வந்து சில திங்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் வந்து அதில் போட்டுட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க அதில் லிங்க்குன்னு கவுண்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அந்த லோகோவில் வந்து பார்த்திங்கன்னா நானும் பாப்பா மாமா 3 பேர் இருக்கிற மாதிரி இருக்கும். வேணால் நான் கீழே வேணால் இப்போ அந்த இது வந்து போடுறேன். இப்போ வந்து நம்ம திருப்பூர் வந்து கிளம்பிட்டோம். போயிட்டு அங்கே என்னெல்லாம் வாங்குகிறோம் குட்டி தங்கத்துக்கு, எனக்கு, அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மளிகை ஜாமானெல்லாம் இல்லை, எல்லாத்தையுமே வந்து வாங்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து என்னடா பிரச்சனை, இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணது. இந்த பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 150 ரூபா இந்த பேகு. காதர்பேட்டையில் நைட்டு வாங்கினோம். நானும் ஃபாலியா பாப்பா எல்லோரும் வந்து அங்கே இந்த இதுக்கு போயிருந்தோம் இல்லைங்களா, பர்ச்சேசிங் போயிருந்தோம்ல, அப்போ வாங்கினோம். அந்த பேக் வந்து நல்லாவே பிஞ்சு போச்சு, அதனால் இந்த பேக் வந்து வாங்கிச்சு. வாங்க கிளம்பியாச்சு. செல்லெல்லாம் எடுத்தாச்சு. தண்ணி பாட்டில் மட்டும் எடுத்தோம்னா சரி. அதாவது வீட்டில் இருந்து கிளம்பும் போது நல்லா இருக்கு, அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வர வரைக்கும் பர்ச்சேசிங்கெல்லாம் பண்ணிட்டு போகையில மூஞ்சி பாருங்க எப்படி இருக்கும். திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்குக்கு வந்திருக்கோம். அதாவது இல்லை பரவாயில்லைங்கம்மா, படியிலே போயிடலாங்க. நம்ம பேங்க் அதாவது நம்ம வீடு இருந்துச்சு இல்லைங்களா, பின்ன 4 க்ளோசிங் லெட்டர் கொடுத்துருந்தோம், அதுக்காக வந்து வந்திருக்கோம். என்ன டீட்டெயில்னு வீட்டில் போய் சொல்கிறேங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே உட்காந்தாச்சு. என்னென்ன வாங்கியிருக்கோம், எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். மாமா காலையில் சாப்பிடாமல் வந்து வந்திருந்தாங்க, அதனால் அவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் விலாகை கண்டினியூ பண்ணலாம். தயிர் இல்லையா? இந்த தடவை டிமார்ட் போயிட்டு நம்ம என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எனக்கு பிறக்க போகிற குழந்தைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் போகலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம கிளம்புனது. பட் ஆனால் அந்த வேலையை நம்ம பண்ணலை. வீட்டுக்கு வந்து ஜாமான் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறதையும் வந்து கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். ஓகேங்களா?
குழந்தைக்கு எனக்கும் அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தா வாங்க போனது நிறையா, ஆனால் வாங்கினது கம்மி தான். ஃபேனை கம்மி பண்ணி விட்டாங்க, கேட்காது. தண்ணி பாட்டில் மூடி பாப்பா, ரிமோட் கிட்ட தண்ணி பாட்டில் வச்சுருக்கிற பாரு. பாப்பாக்கு ஸ்கூல் திங்ஸாவது வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 2 ரூல் 4 ரூல் அது எதுவுமே வந்து அங்கே கிடையாது. அதனால் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கேன். இன்னும் லஞ்ச் பாக்ஸ் வந்து வாங்கலை. வாட்டர் பாட்டில் வாங்கியாச்சு. அது போக வந்து ஷீட்டு அட்டை போடுறதுக்கு ஷீட் வாங்கியாச்சு. வேறு எல்லாமே மளிகை ஜாமான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொத்த ரேட் வந்து எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா இவ்வளோ வாங்கி இன்றைக்கி மளிகை ஜாமான் வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே நம்ம வாங்கலை. அதனால் கரெக்டாக 2486 ரூபா, 2500 வந்து மளிகை ஜாமானத்துக்கு வந்து இந்த தடவை வந்து நம்மளுக்கு ஆயிருக்கு. என்ன இல்லையோ அது மட்டும் வாங்கியிருக்கு. ஆயிலு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேமியா பேக்கெட், ராகி சேமியா பேக்கெட்டும் வரகரிசி சேமியா, அப்புறம் இன்னொரு சேமியா ஏதோ வாங்கினேன், சோள சேமியா வந்து வந்துச்சு. இது வந்து எப்போயாச்சும் நீங்கள் நான் திட்டக்கூடாது, எப்போயாச்சும் பண்ணுறது தான் வாங்கினது. அது என்னோட ஃபேவரட். அப்புறம் மாமா வந்து இந்த அப்பள பேக்கெட் வந்து எடுத்து போட்டாங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பள பேக்கெட் எடுத்து போட்டாங்க. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் எல்லா பில்லுக்கும் இந்த இது வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 2000 ரூபாய்க்கு வாங்கி இந்த டப்பா கொடுக்கலன்னா மாட்டேன். இந்த டப்பா இது வந்து ஃப்ரீ அப்படின்னாங்க, சரின்னு சொல்லி வாங்கியாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா நார்மலாக போனதுக்காக இந்த எதையாவது தூக்குவோம்ல அந்த மாதிரி தூக்குன ஸ்நாக்ஸு, ஜாம் வந்து 2 இது, டெட்டாயில் பேக்கெட், டெட்டாயில் பாட்டில் வந்து இந்த தடவை கொஞ்சம் பெருசாகவே எடுத்துட்டேன். குட்டியாக எடுத்துருந்தேன், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே எடுத்துட்டேன் டெட்டாயில் பாட்டில். அது போக நம்ம இது வந்து 43 ரூபா போட்டிருந்தாங்க. சர்ஃப் பவுடர் பை 1 கெட் 1 2 வாங்கிட்டேன். அப்புறம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோப்போட ரேட்டு எவ்வளோ, 25 ரூபா ஒரு சோப்போட ரேட்டு. இது எல்லாமே சேர்த்தே வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபா, 86 ரூபாயா, 86 ரூபாய்க்கு இந்த சோப் ஃபுல்லாகவே வந்துச்சு. பரவாயில்ல 25 ரூபாங்க. ஒரு சோப் கடையில் 10 ரூபா 12 ரூபா நிற்போம். இல்லை இந்த சோப்பு ரின்னு எவ்வளோன்னு தெரியல, தனிப்பட்ட முறையில் ஒன்று எவ்வளோன்னு தெரியல. ஆனால் இது 80 ரூபாயோ 86 ரூபாய்க்கும் இது வந்து வந்துச்சு. அப்புறம் நாட்டு சக்கரை வந்து பை 1 கெட் 1 இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபா. ஆயில், அப்புறமா சாமி ஒன்று இருக்குது, சாமிக்கு பேஸ்ட் வாங்கியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 8 ரூபா போட்டிருந்தாங்க. விளக்கறக்கு சோப் எடுத்துக்கலாம்னு சொல்லி விளக்கறக்கு இந்த சோப் எடுத்துக்கிட்டேன். நர்ஸு கூப்பிட்றாங்க. நர்ஸு ஃபோன் பண்ணிட்டாங்க, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். வேறு என்ன வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊறுகாய் பாட்டில் முடிஞ்சிருச்சு, ஊறுகாய் பாட்டில் வாங்கினேன். அப்போ சாமிக்கு தான் வாங்கிச்சு. இந்த தடவை தூள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகாத்தூள் வந்து முடிஞ்சிச்சு, வேறு எதையும் நான் செக் பண்ணல. அதனால் மிளகாத்தூளும் மஞ்சத்தூள், மேக்ஸிமம் மஞ்சத்தூள் வாங்குறதுனால மஞ்சத்தூள் மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. அதோட இதெல்லாம் பார்த்திங்கன்னா 40 ரூபா, புளி கடைசி வரைக்கும் எடுக்கலை. இது 27 ரூபா. அப்புறம் பாஸ்மதி ரைஸ், எப்பவும் போல் பாஸ்மதி ரைஸ் ஒரு பேக்கெட் நம்ம வாங்கியாச்சு. இந்த தடவை வந்து இது ஒன்று தான் வாங்குச்சு, பை 1 கெட் 1 போட்டிருந்தாங்க. ஏன் 1 எடுத்துகிட்டு வந்தீங்க? ஒரு பன்னீர், ஒரே ஒரு பன்னீர் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நான் சரி போயிட்டு வச்சுலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் கடுகு பாக்கெட்டு, நம்ம வீட்டில் எத்தனை தடவை வடிகட்டி வாங்கினாலும் அந்த வடிகட்டி வந்து வீணாக போயிடும். திருப்பி வந்து வடிகட்டி வாங்கியிருக்கு. திருப்பி நான் கண்டிப்பாக விளாகில் எப்போயாவது ஒரு விளாகில் சொல்லுங்க பாருங்கள், வடிகட்டி வாங்கியிருக்குன்னு சொல்லுவேன். அதோட நம்ம கொசூத்தி ஆயில், அப்புறம் இது இருக்குது பாப்பாவுக்கு அப்படின்னு சாரி குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி இது ஒன்று தான், ஸ்வைப்பா இதுதான் வாங்கியிருக்கு. இப்போதைக்கு ஒன்றே தான் இதுதான் வாங்கியிருக்கு. வேறு வந்து நீங்கள் சொன்னதில் துண்டு ஆல்ரெடி 3 இருக்குது.
3 2 கிட்டு வாங்கியிருக்கா. 2 கிட்டு வாங்கியிருக்கேன். 2 கிட்லேயுமே இருந்த துண்டு. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு கொடுக்குற துண்டு தான். அது என்ன துண்டு? காட்டன் துண்டு தான். அதனால் துண்டு வந்து நம்ம குழந்தைக்கு வந்து துண்டு வாங்கலை. எனக்கு வந்து துண்டு ஆல்ரெடி இருக்குது, அதுவே போதும். எனக்கு நைட்டி அது எல்லாமே இருக்குது. ஜிப் நைட் 2 வாங்கலாமா அப்படின்னு யோசித்தேன். சரி இப்போதைக்கு வேண்டாம், தேவையில்ல, பரவாயில்ல, இருக்கிறதே போதும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியாச்சு. ஹாஸ்பிட்டல் பேக் பேக் பண்ணையில் நான் என்னென்ன எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். அப்புறம் அந்த அது என்னது ஃப்ளாஸ்க்கு குழந்தை யூரின் டவலு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டரே பண்ணிக்கலாம். பேம்பஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டரே பண்ணிக்கலாம், வாங்கலான்னு தான் நினச்சோம். பட் ஆனால் அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆன்லைனில் ரேட்டு கம்மியாக இருக்குது. ஆன்லைனில் இன்னும் செக் பண்ணதுக்கு பேம்பஸ் வந்து நியூ பார்ன் பேபிக்கு எவ்வளோ வந்துச்சு? 350 ரூபா 400 தான். இங்கே 900 ரூபா. 77 பீஸோ 75 பீஸோ வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபா தான் இருந்துச்சு. ஆனால் அதே இது 999 ரூபா. தேவையா நம்மளுக்கு? நான் நைட்டு மட்டும்தான் போடுவேன், பகல் நேரம்லாம் போட்டுவிட மாட்டேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை வாங்கலை. மேக்ஸிமம் நீங்கள் சொன்ன எந்த பொருளுமே நான் வாங்கலைன்னு வைங்களேன். இன்னும் வாங்கலை. வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் வாங்கியிருக்கு. வேறு வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு எப்போ போல் அங்கே நம்ம ஸ்நாக்ஸ் வாங்குவோம் இல்லைங்களா, ஸ்நாக்ஸ் கடையில் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து இதுதான் வாங்கியிருக்கோம். மேக்ஸிமம் வேறு எதுவும் வாங்கலை. இதோட செலவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் சொன்னேனே 2500 ரூபா இன்னைக்கு செலவு நம்மளுக்கு. இது இல்லாமல் இந்த கடையில் ஒரு 250 ரூபா இருக்கா, ஸ்நாக்ஸ் கடையில் ஒரு 250 ரூபா ஆயிருக்கு. அவ்வளோதான். நம்ம எக்ஸ்ட்ரா டீ கடையில் கூட இன்றைக்கி நிறுத்தல, சாப்பிடவே இல்லை, சாப்பிடாமே வந்துட்டு இப்போ தான் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த விலாகை வந்து நம்ம கண்டினியூ பண்ணி போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஓகே, இந்த விலாகை வந்து இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம். மொத்தத்தில் நாங்கள் சொன்னது எதையுமே நீ வாங்கலை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, வாங்கலைன்னு நினைப்பீங்க, வாங்கலை. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பணம் பற்றாக்குறை, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத முதல்ல எடுத்து வைப்போம், அதுக்கப்புறம் என்ன இல்லை அப்படிங்கிறத வாங்குவோம் அப்படின்ட்டு வந்து ஒரு மைண்டு வந்துச்சு. இன்னும் அரிசி வாங்கலை. ஆமாம், இந்த ஜாமான்லாம் வாங்கிட்டேன், இன்னும் அரிசி வாங்கலை. வீட்டுக்கு அரிசி வந்து வாங்கணும். அரிசி சாயந்தரமாக போயிட்டு இங்கே பக்கத்தில் வந்து 10 கிலோ பை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன தடவை டிமார்ட்டில் வாங்கின அரிசி கொஞ்சம் சொதப்பி விட்டுருச்சு. அதனால் கொஞ்சம் கொட்டையாக போய் ஒரு மாதிரி ஸ்மெல் சம்திங் அது என்னமோ, அதனால் வேண்டாம் அப்படின்ட்டு இங்கேயே எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். சரிங்க, இந்த விலாகை இதோட முடிச்சுக்கலாம். இதில் அனாவசியமான பொருள் நான் எதுவும் வாங்கல நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினச்சிருக்கீங்க அப்படின்னா ஓகே, இல்லை இது நீங்கள் அனாவசியமாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம். பை, டாடா. பாய்.